சென்னைன்னு ஒரு தனியாக பிரிச்சா போதும். சென்னைன்னு அதை சலைன்னு அதை சலைன்னு சொன்னால் லூசா சொன்னால் சொல்ல மாட்டார். சென்னைன்னு அசச்சலைன்னுவா வந்து அசச்சலைன்னு இந்த ஹிந்தியில் வந்து இந்த ஆத்தியக்ஷரத்தில் உத்தரபத்திரத்தில் ஆத்தியக்ஷரம் துருத்துமாக சாரி துருத்துமாக அது மூல ஆத்தியக்ஷரம் பண்ணுவோம். சென்னைன்னு அதச்சலை ஸ்லோகத்தில் விட்டு வரும். எதிர்ச்சியாக சுற்றுவோம் மந்திரா ಮಂತ್ರಚ್ಛನ್ನೆ ಹಂಗೆ ವಿಷಯ ಒಂದು ಚೆನ್ನೇನಾಥ ಛಲನವ ಚೆನ್ನೇನಾಥ ಚೆನ್ನೇನಾಥ ಛಲನವ ಬಿಂಬಿಗೆ ಚೆನ್ನೆ ರೋಷ ಸಿರಿಯಲ್ಲ ಚೆನ್ನೇನಾಥ ಛಲನ ಅತಿರೇಕ್ಷಿತವ ವ್ಯರ್ಥ ವ್ಯರ್ಥಂ ಬಿಟ್ಟು ಆನಂದದ ಅರ್ಥ ಇಲ್ಲ ವ್ಯರ್ಥನ ಬಣ ಬಂದು ಬಂದು ದಾಟಕ್ಕಾಲ ಒಂದು பயனில்லாத பயனில்லை மட்டும் விபரீதமான சைடு எஃபெக்ட் சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட் சொல்லுவது பிரதானமான எஃபெக்ட் வந்து அது சைடுன்னு சொல்லுவாங்க. விபரீதத்துக்கு வந்து சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு அனர்த்தத்தை அனர்த்தத்தை பொறுத்துக்கான பயணத்தை போயிட்டு உடம்பு தாவடியாக ஆகணும். இல்லைன்னா நான் விபரீதம் ஒன்றுங்க. சில மருந்து சாப்பிட்டா அந்த வியாதி இருக்குன்னு தான் சாப்பிடலாம். இல்லைன்னா சில சொரிசனுக்கு மருந்து போடுறா பாருங்க, அந்த புண்ணு இல்லாத இடத்துல போட்டால் அந்த நல்ல செயல் பண்ணால் நல்லா உண்டாயிடும். அந்த மாதிரி சில ஆயில்மெண்ட்ஸ்லாம் சில பேர் இந்த படையன்னு கொடுக்குறா பாருங்க, அது இல்லாத இடத்துல கொண்டு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு நனவாக போகுது. அந்த மாதிரி சில மருந்து இருக்கும். அதான் அது அனர்த்தம்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த மாதிரி அனர்த்தம் வித்தியாசம் பண்ணி வந்து என்னுடைய பிரத்யவாய பரிஜரித்தவங்க புரியுத. அது ஆச்சாரத்தை கேட்கறது ஆபரணம் பூண்டா இருக்கிறது. களவு கொண்டு ஆபரணம் பூண்டா கேட்டு சொல்ல செய்தேன் முறை ஒழியை கேட்டு சொல்லுவாங்க. கால் கூட ஆபரணம் பூண்டார் போலே கண்டார் எல்லாரும் தனி அறுவருக்கும் படிக்கும். உதாரணம் தான் ரொம்ப அருமை. முதல்ல தனக்கு ஆபரணம் இல்லை, அதுக்கு ஆபரணம் பண்ண அசலாந்து திரும்பி வந்து போட்டுட்டாங்க. இவனுக்கு இல்லாதது அசலாந்து அதை போட்டுட்டா கசலாண்டா பேசிட்டு இருக்கும். இன்னொரு என்ன பண்ணுறான், அதுக்கு ஆபரணம் இல்லைன்னு குறையா இருக்கும் இல்லையா, அந்த ஆபரணத்தை தந்தாலே ஆயிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 10 இடத்துல ஏமன் தான் வாங்க. அதாவது சில பேருக்கு ஆயுசு புத்தியாகும் அந்த ஆபத்து வந்து சொர்ணத்தாலே ஏமன் விக்கிரம் பண்ணி ஏமன் கடாவோட ஏமன் விக்கிரம் பண்ணி அதை தங்கத்தை பண்ணி இந்த எழுதாரம் வந்து இன்னும் 10 ரூபாய் அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கால் தங்கத்தாலே ஆபரணம் ஏமனை பண்ணி ஏமன் கடாவோட அதை தானம் பண்ணுவோம். அந்த இடத்துல போய் 4 தானம் வாங்கினோம். ஒரு ஏமனும் 4 சவரில் இன்னும் 4 இடத்துல சில பேர் பட்டுக்கிற வேஷ்டி வாங்கிட்டு 4 பிராமணம் செஞ்சுட்டா பட்டுக்கிற வேஷ்டி வந்து அதாவது தனக்கு சொந்தமாக்கிக்கிற போல இப்போ தானம் வாங்கி அதை அழித்து செங்கிலே மோதிரம் பண்ணிக்கிறான். இப்போ இவருக்கு தான் இது போலீஸ் பயப்பட அவசியம் இல்லை. இப்போ பயம் வராது. ஆனால் அசலாக இவரை பார்த்து 60 ரூபாய் அந்த பேருக்கு நேற்று வரைக்கும் கையில் காலம் வந்து இல்லைடா 7 வந்து 4 இடத்துல எவன் தானம் வாங்கினான். இந்த எவன் தானம் வாங்கி மோதிரம் பண்ணி போட்டால் அப்படியாவது தானம் வாங்கி மோதிரம் பண்ணி போட்டாலும் போனேன்டா அப்படின்னு இவரை பார்த்து தெரியாது முடியும். அதுபோல் ஆச்சாரங்கிட்ட போய் சேவிச்சு தந்தி பண்ணி பார்த்தேன் படிப்பு முறையோட உடலை உடைச்சி பணம் சம்பாதிச்சு அது மூலம் ஆபரணம் பண்ணி கொடுத்தா அது கௌரவமாக இருக்கும். அதுக்கு முடியாதவங்க இந்த மாதிரி தானம் வாங்கி பண்ணி கொடுக்குறப்ப ஆச்சாரத்தை பெருத்தி கழிக்கணும். சேவிச்சு கழிவு சோம்பு இதை சொல்கிறதா இல்லையா, வாடகைக்கு விட்டுருமா ஒருத்தருக்கு அவனுக்கு சாஸ்திரம் தெரிஞ்சதாக இருக்கும். அவர்கிட்ட போய் எங்கள் வீட்டை காலி பண்ணுறதா இல்லை எனக்கு காசு எழுதணும், இவன் அயோக்கியம் இவன் சொல்லக்கூடாதுன்னு என்ன வருது, இல்லை வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம எதுக்கெல்லாம் சொல்லணும். இப்படி காலேஜை கொண்டு வந்துடுறான். இப்போ வந்து நான் ஆச்சாரம் தான் கேட்டேன்னு சொல்லுவோம். இது ஆச்சாரத்துக்கு கேட்காது இல்லை போட்டுட்டான் ஆச்சாரம் தான். ஆனால் கேட்டது எப்படி முறை தவிர ஆனால் சே நீ ஆச்சாரம் கேட்டேன்னா அது வீட்டு விட்டு கை கொடுக்கணும். அதுக்காக பயந்து வருப்பாங்க பயந்துட்டு பயந்து சில பேர் இருந்தால் என்ன ஊரை விட்டு போச்சுனாலும் சரி வீட்டை விட்டு கேட்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. வித்தியாச சொல்லுகிற முறை மொழியை கேட்டு சொல்லும் வகையில் தான் கொண்டு ஆவணம் போன்றார் போல கண்டார் எல்லாரும் தன்னை அறுவருக்கும் படியாம். இதாவது கேட்டு சொல்ல செய்த ஆச்சாரன்ட்டு கேட்டுதான் அவன் சொல்ல செய்தேன். தத்வித்தி பணிப்பாத்தேன பரிபஷ்டேன சரியா பணிப்பத்தி அபிவாத்திச்சா இத்தியாதிகள் சொல்லுகிற முறை மொழிய கீதை சொல்ற தத்வித்தி பணிப்பாத்தேன பரிபஷ்டேன சரியா விஜயக்ஷத்தை ஞான தத்துவ சொல்லப்பட்ட முறை மொழிய கேட்டு சொல்லும் வகை. இது சொல்லி கேளாத
சொல்றான். கேட்டு சொல்றான். இது மாதிரி காலம் கொண்டு ஆபரணம் பூண்டா போலே காலம் கொண்டு காலபுருஷனை தானம் வாங்கி அந்த திரவியத்தை கொண்டு ஆபரணால் செய்து பூண்டா போலே என்னபடி சுவாமி வேஷங்கள் வீட்டில் வேஷங்கள்லாம் அறுவரைக்கு காலப்புருஷனை தானமாக வாங்கி அந்த துணி மூலம் ஆவணம் பண்ணி இருந்தார் போலே என்றது அறுவரைக்கு காலம் கொண்டு மோதிர விடுவாரை போலே திருவாய்மொழி வியாக்கியானத்தில் காலம் கொண்டு மோதிர விடுவாரை போலேன்னு காலம் கொண்டு மோதிர விடுவோம் பாதியாக நாச்சாட்டு மொழியில் காலப்புருஷ தானம் என்ற பொருள் பெரும்பாலும் உரைகள் உள்ளது. கால் என்ற சொல்லி யமனை சொல்வது யமனில் பிரீதிக்கா செய்யும் தானம் கால் என்று சொல்லி பொருளாக அகராதி பொருள் கால் கொண்டு சொன்னால் யமனையே யமன் புருஷனை இப்போ சில பேருக்கு இந்த திருப்பூர் பசங்களே உருவத்தை தானம் பண்ணல வெள்ளையால் கண் மாத்திரம் கண் மாறு சொல்லிடுது கையில் வந்து கை மாத்திரம் வாங்கி சொல்லிடுது மனுஷன் அவருக்கு உருவத்தையே ஒரு வெள்ளையை செஞ்சு பண்ணுறது சில பேர் 10 ரூபாய் கொடுக்கும் சில பேர் 3 ரூபாய் கொடுக்கும் சில பேர் 10 ரூபாய் மேலே ஒரு சின்ன டவுட்லாம் வச்சுருப்பான் தானம் பண்ணுறது வழக்கம். அந்த தானத்தை வாங்கி ஆபரணம் பண்ணி போடுறது வழக்கம். இன்னொரு அர்த்தம் சுவாமி கையில் காலம் கொண்டுன்னா காலனுடைய பிரீத்திக்காக பண்ணுறதான தானம் அப்படின்னு இன்னொரு வேண்டாம் அப்படின்னு அகவாதிகள்லாம் சொல்கிறாங்க. எருமைக்கடா தானம் வாங்கி அதாவது கால் கொண்டு ஆகணும் போகணும்னா யமனையே தங்கத்தால் பண்ணி வச்சு அந்த தானமும் எப்போ அர்த்தம் எங்கோ சொல்கிறார். சில பேர் யமனுடைய பிரீத்திக்காக எருமைக்கடா தானம் பண்ணுறது, சரி பிரீத்திக்காக வெள்ளு தானம் பண்ணுறது, இன்னொரு தேவத்தையாக இன்னொரு தானம் பண்ணுறது யமனுடைய பிரீத்தியாக எருமைக்கடா தானம் பண்ணால் யமனுடைய பிரீத்தியாக அந்த எருமைக்கடா வாங்கி அதை விற்று பணம் சம்பாதிச்சு அதை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எருமைக்கடா தானம் வாங்கி அதை விற்றுக்கட்டு போயிட்டால் மோதனம் செய்து அழிவு எதுவும் பொருள் என்பதாக சிலர் ஆவணம் என்று பொதுவாக படித்து புசிங்க இருந்தார். அப்போது கடா என்று கூடாது கால் என்று பொதுவாக எல்லோரும் சொல்வதும் புசிகாகும். கண்டால் அவர்களுக்கு சொல்லுவோம் தானே வருத்தப்பட்டு அழிய முடியும். அதற்காக தான் கண்டவண்ணம் விட்டு மோதிரமாக அடைவது என்று பாருங்கள். அதே அந்த கையில் மோதிரம் பல்வேறு தெரியும். பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் எல்லாரும் தெரியுது இல்லையா? கண்ட பேர் அப்போ மோதிரம் பண்ணிட்டா தான் தெரியாது. அது ஆபரணம் அப்படின்ட்டாதான் எருவிழாவை தானம் இந்த காலம் ஆபரணம் தானம் வாங்கி தெரியும். வெறும் பணமாக வச்சு தான் தெரியாது. அது ஆபரணத்தை வந்து முடியும். சரி, இந்த மோதிரம் வாங்கி போடுறது கண்டார் எல்லாரும் இந்த விஷயம் தெரிஞ்சோ எல்லாரும் தன்னை அனுபவிக்கும்படியா அதோட இது ஒரு இடத்துல இந்த மாதிரி உதாரணத்தினால எல்லாரும் அருவறுப்பான்னு சொல்றேன். அருவறுத்தா இவங்க என்ன கிருஷ்ணத்தை இவங்க அவ கல்யாணம் முன்னா கொண்டு போடுறதுன்னா இவருக்கு ஆனந்தத்தில் வந்து செய்வாங்க. எஸ் அதர்மீன வித்ரூத்தே எஸ் அதர்மீன பிரச்சத்தை தயவா அன்னிகன குறைக்கு வித்வேஷம் தான் அதிகத்துக்கு ஆச்சாரிய சக்தி முறையோட இவன் கேட்கும் அவரும் முறையோட சொல்லணும். முறை தேவை இவன் கேட்க முறை தேவை ஆச்சாரம் சொன்னாங்க. அதனால் 2 பேரும் ஒருத்தர் போவோம். ஒருத்தரும் போவாலேருந்து 2 பேரும் சண்டையாவது இருக்காங்க. ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுக்கு எங்கேருந்து சண்டை வருதோ அந்த மாட்டங்கள்லாம் முறைகடை கேட்டுக்கலாம். முறைகடை சொல்லுதான் வச்சுக்கலாம். சொல்ற புத்தராக புத்திரம் துவேஷ்டி சம்பித்யாத்து அந்நிய புஷ்டம் சம்பித்யாத்து அந்நியரேகசம் யோ புஷ்டம் சத்தம் துவேஷ்டி சம்பித்யாது அந்தியரேகசம் ஒரு பிள்ளை காப்பரை துவேடிச்சாருங்களா அது காப்பருக்கு வந்த பிள்ளை இல்லை அசலாமி பண்ண அப்படி தீர்மானம் பண்ணிக்கணும். காப்பராக இருந்தால் துவேடிக்க மாட்டான். புத்தரா புத்திரம் துவேஷ்டி எந்த பிள்ளை காப்பரை துவேஷிக்கணும் தெரிஞ்சுட்டு அந்நிய ரேகசம் அசலாமி ரேகசம் பண்ணணும். அசலாமி இந்த அப்பருக்கு பண்ண பிள்ளை. அதே போல எவன் விஷ்ணுவை துவேஷிக்கிறானோ அவன் பச்சைமனுக்கு பறையனுக்கு பார்க்கணும். பறையனுக்கு பறக்காதவங்க இருந்தால் அவர் விஷ்ணு துவேஷம்
விஷ்ணு தோஷம் வரலாம். அத்வைத்தில் அத்வைத்தில் எல்லாருக்கும் போதும். ஹரிகேஷாய இது ஹரிகேஷாய. ஹரித்தன பசுமையான அதாவது கருமையான கேசத்தை ஒன்று அர்த்தம் இருக்கு. இவர் அபேதீக்ஷன் வியாக்கியம் பண்ற இந்த பழைய பாடக்கிரமத்தெல்லாம் மாற்றிட்டு ஹரிகேஷாய இது ஹரிகா ஈஷாய. நாம் கேசவனுக்கு அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, கைத்து பிரம்மணம் நாம ஈசோம் சர்வதேகினா ஆவாங் கவாங்க சம்பூத்தமும் இல்லை, அப்படியே சிவனுடைய இருக்கிறாரு. ஹரிக ஈசன் ஹரிச்ச கஷ்ட ஹரிகோ. ஹரின்னா விஷ்ணு, கண்ணா பிரம்மா, இவ ரெண்டு பேருக்கு ஈசனம் இல்லை ஹரிகேசன். அப்படின்னா வேத பாடத்தில் இருக்கணும் ஹரிகேஷாயதி ஹரிகா ஈஷாயதான் பிரிக்கணும். ஹரிகேஷாயதி ஹரி கேஷாயதான் பாருங்க. அதனால் இந்த மாதிரிலாம் வேத பாடத்தையே மாற்றி சொல்லணும். அந்த ஆனந்தகரி வியாக்கியானத்தில் சொன்னேன்னு ஆமாம். அப்போ அப்படி அவெல்லாம் நல்லா வேதம் அப்படி சொன்னால் விஷ்ணு தோஷம் கூடாது அவனுக்கு. அந்த மாதிரிலாம் வந்து ஹரிகேஷாயது பழைய பாடம் இருக்குன்னு அவளெல்லாம் வேதம் சொல்லுது. பெரிய வைத்திய பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு விஷ்ணு தோஷம் உண்டு. ஆனால் அந்த வீட்டில் சொல்லிட்டு ஆனந்தகரி வியாக்கியானத்தை சொல்லுது. வியாசருடைய தாப்பனார் பராசரி வாழ்ந்தார் எல்லாருமே பரமாத்மாவை ஸ்ரீபட்டான எம்பெருமான பரத்துவம்னு சொல்லியிருக்காரு. புராண இத்தியாசங்களாமே அவன் பரத்துவம்னு சொல்லுது, ஜனங்களாம் பரத்துவம் சொல்லி அப்படிப்பட்ட பரத்துவத்துக்கு ஒரு ஜீவன் சொல்லிட்டு என் வாய் பூசறது அப்படின்னு அவரே சொல்லுங்க. அவர் பரமாத்மான்னு சொல்லியிருந்தேன், எனக்கு ஒன்றும் வேஷம் இல்லை. அதுவே எங்களுடைய சித்தாந்தமும் ஒரு இடத்துல எங்கேயோ மூலையில் ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனாலும் பரமசிவன் கிட்ட தான் போகிறோம். அதனால் மாதாவுக்கு பால்யத்தில் இந்த பஞ்சமன் கிட்ட கொஞ்சம் மனசில் ஒரு சலனம் ஏற்படுது. அந்த அந்த மனசு செலுத்தது காரணமாகவே அவன் நேரத்தில் பிறந்த இந்த பிள்ளைக்கு விஷ்ணு தோஷம் அதிகம் ஒரு கதை சொன்னார். பாட்டி அபேதீக்ஷனுடைய பாட்டி மாதாபிகின்னு கிடைக்கும். மாதாபிகி தாத்தாச்சாரத்துக்கு அது உபநட பாஷிக்கார் சொல்ல எழுதிக்கிறாரு. உபநட பாஷிக்கார் அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி உபநட பாஷிக்கார் இல்லையா, உபநட அது காஞ்சிபுரத்தில் ஒரு தாத்தாச்சாரர் இருந்தார். அந்த முறை தவறி இவர் கேட்டு சொன்னார். ஏனால் எஸ் அதர்மேன பிரச்சதி அயோ அந்நியத்தர பிரீத்தி வித்வேஷம்பா அதிகச்சதி என்கிறபடி அனர்த்தாவாகும். இந்த முறை தவறி கேட்டால் இது கால் கொண்டு ஆபரணம் கொண்டா போல கண்டாரம் தன்னை அலுவலிக்க முடியாது இருக்குன்னு சொல்லியா. அவன் அலுவலிக்கு போகிறான் எனக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு நஷ்டம் கொண்டு விட்டேன். எஸ் அதர்மேன விபூத்தே ஆச்சாரியார் முறை தவறி சொன்னாரே. ஆனால் ஏன் முறை தவறி கேட்டாலும் ஐயோ அந்நியத்தர பிரீத்தி வித்வேஷம்பா அதிகச்சதி. ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போயிடுவா, இல்லை போகலைன்னா ரெண்டு பேரும் சரியாக என்கிறபடி அனர்த்தாவாகுமா முடிஞ்சு. இப்போ என்னாச்சு, கழுப்பிச்சு ஆச்சாரம் மூலமாக கழுக்கிற போது முறை தவறாமல் கழுப்புவாங்க. ஆச்சாரத்துக்கு கழுக்காக சொல்லக்கூடாது, ஆச்சாரத்துக்கு முறை தவறாமல் கழுப்பிக்கணும். சொல்கிற போது ஆச்சாரம் பிரகாசிப்பதும் இந்த ஆச்சாரம் மூலமாக நான் கேட்டேன்னு சொல்கிற போதும் ஆச்சாரம் சம்மந்தம் 3 ஸ்டெப்ஸு. கழுக்கிற போது ஆச்சாரம் சம்மந்தம் அது முறையோட கேட்டு சொல்லணும். ஆச்சார சம்பந்தம் சொல்கிற போதும் ஆச்சாரத்துக்கு அனுசந்தானம் பண்ணி சொல்லணும். இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாரு, குருவை பிரகாஷியாப்பியாது ஒளியுமாகில் இவன் சொல்லிய அர்த்தங்கள் வேறுலாம் கெட்டால் போய் அடியத்த வைத்து சிசுக்கு அதிசயம் கேட்கப்படும்படியாய் அனாத விஷயம். இல்லை முறை பிரகாரம் தான் கேட்டுருக்கான். ஆச்சாரம் இல்லை சதாச்சாரங்கிட்ட கேட்டுருக்கான், முறைப்படி கேட்டுருக்கான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, சிசுன்னு சொல்கிற காலத்தில் ஆச்சாரம் பற்றி சொல்லாத சொல்ல என்ன சொல்லிட்டா, சிஷ்யன் வீடுகள் அவன் நாளைக்கு இருக்கும் பாடம் செஞ்சு அவன் தன் ஆச்சாரம் பண்ணுவான். சாப்பிட்டு மாமியார் சொல்லி கொடுத்தா தான் தனக்கு மாட்டு அவர்கள் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தா நான் சொல்லுவேன். எடுத்துக்கிற தங்க மாமியார் அவர் சொல்லியிருந்தாங்க அவளுக்கு சொல்லுது, சொல்லி கொடுத்தாலே சொல்ல மாட்டான். எங்கள் மாமியார் எடுத்தாலும் சரி தங்க மாமியார் சொன்னால் தங்க மாமியார் சொன்னால் எங்கள் அம்மா சொன்னால் சொன்னதுன்னா மாமியார் சொன்னால் சொன்னதே இல்லை. அதெல்லாம் 10,000 பற்றி 3 கழுட்டு போடுறேன். இதுதான் கொடுத்தோம்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா அனுபவம் எங்கள் அப்பா சொன்னாங்க. அதுக்காக இப்போ நல்லா சொல்லி கொடுத்தா கூட நல்லா சொல்லி கொடுத்தா தங்காச்சாரம் சொன்னான்னு சொன்னதான் அவன் நாளைக்கு சொல்கிற போது ஆச்சாரம் சொன்னான்னு சொல்லுவான். அத்தோடு இன்னும் கேட்டால் இந்த சொல்லத்துக்கு ஆச்சாரம் சொல்லன்னா இந்த வேர்லாம் கொத்தால் போல் வந்து அடியத்தையோ நேரில் கொத்தான்னா இந்த கொத்தானது ஜலத்தில் படம் தான் ஒரு பாசி எங்கே பார்த்தாலும் படம் இருக்கும். கையால் தானே போயிடும், அது வேறே இல்லை. நேரில் கொத்தானா அப்படி கையால் எடுத்தால் முடிச்சு செய்யலாம், அது பிடிங்கி போட்டு அந்த நேரில் கொத்தானா அது ஸ்திரமாக இல்லாது தானே.
அதுக்கு ஆச்சாரிய மூலம் வராதுனால இந்த ஏதோ தன்னுடைய தானாக கல்பிச்சு சொல்கிற அர்த்தங்கள் இது பரம்பரையாக வந்த அர்த்தம் இல்லையோன்னு அவனுக்கு சந்தேகம் வந்து ஆச்சாரம் சொன்னான்னு சொன்னால் இவருக்கு ஆச்சாரம் சொல்லுங்க அது பரம்பரை அனாதிகாலமாக ஒரு அர்த்தம் போட்டுருக்கு இதுதான் ஸ்திரமான அர்த்தம் அர்த்தம் வந்து ஸ்திரத்தை அப்படி ஆச்சாரம் பற்றி சொல்ல வந்தேன் வேறுலால் கொட்டான் போல அடியற்றவைன்னா வேர் இல்லாது அதாவது அடிப்படை இல்லாது இந்த பேஸ் இல்லாது அப்படின்றதாக அதிசங்கிக்கு விஷயமாக சரிப்போ இவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் நாம் தான் இருக்கிற புரியிட்டு வழி கண்டிப்பாக அவர் போன வழியிலே போனால் நாம் தான் பூஜா சொன்னால் பூஜை அவர் தான் பூஜாவும் சொல்கிறார் அவர் ஆச்சாரம் போனவே அவர் போல போனால் தங்க ஆச்சார வழியை சொல்ல மாட்டார் அதில் அவர் தன் ஆச்சார வழியில் போகாத தனியாக பூஜா வழியில் போகிறப்ப நானும் பூஜா வழிக்கு போனேன் அப்படின்றதாக இவருக்கு ஒரு அதிசயிக்காது இவன் சொல்லிற அர்த்தங்கள் வேறில்லா கொத்தான் போல் அடியற்ற யோகத்து சிஷ்யனுக்கும் அதிசங்கி பிறக்கும்படியா அனாதர விஷயமோ புரியுதா ஒன்று ரொம்ப அரசமாக போயிருந்தாங்க மூணு பக்தியும் வரும் சம்பிரதாய மந்திரிக்கே அத்தியாத்ம ரகசியங்களை சொல்லுவோம் சம்பிரதாய மந்திரிக்கே ஈடுபார்த்தாதல் சொன்னால் அப்படியாச்சா இப்போ கேட்டு சொல்ல செய்த முறை வழியை கேட்டு சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் இங்க யதாநியாயம் கேட்டு சொல்ல செய்த யதாநியாயம் முறை தவறாமல் கேட்டு சொல்ல செய்யும்போது குருவை பிரகாசிப்பியாது ஒளி செய்யணும்னா இவன் சொல்லி அர்த்தங்கள் வேறில்லா கொத்தான் போலே அடியற்றவையோ எந்த சிஷ்யனுக்கும் அதிசங்கியை பிறக்கும்படியாய் அநாதர விஷயமாம் சொகுணாம் சுசிஷேபியா ख्यापनञ्च आकृतं तथा என்று द्वात्रिंशदपचार வர்க்கத்திலே குருவை பிரகாசிப்பதையும் படிக்கப்பட்டது. द्वात्रिंशद அபச்சாரத்தை பற்றி சொல்லிச்சு. அதாவது அது மட்டும் இல்லை, அவன் சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்தால் வந்துட்டு போகிறது. நான் போகிற வழி சரியான வழி அவனுக்கு சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்தால் வந்துட்டு போகிறது நினைக்காது. உனக்கும் பெரிய அர்த்தம் வந்து சேருது. அதாவது द्वात्रिंशद அபச்சாரங்கள்னு சொல்லிச்சு. அந்த द्वात्रिंशद அபச்சாரத்தில் ஒன்றாக படிக்கப்பட்டிருக்காரு. அது என்னன்னா स्वगुरूणां स्वशिष्येभ्यः ख्यापनं च आगतं तथा स्वगुरुभ्यः சொல்லி स्वगुरूणां स्वशिष्येभ्यः ख्यापनं च आगतं तथा தன்னுடைய ஆச்சாரியரை பற்றி ஒரு சிஷ்யனுக்கு ஒரு ख्यापனம் பண்ணணும். அது பண்ணாமல் போனால் என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் வருது. அதுவும் ஒரு பெரிய மகத்தான பாப்பம்னு 32 அபச்சாரங்கள் பிரதானம் எடுக்குது. அந்த 32 அபச்சாரத்தில் சிஷ்யனுக்கு காலக்ஷேபத்தை விடுறதும் தன் ஆச்சாரியரை பற்றி சொல்லாமல் இருந்தால் பெரிய மகாபாத்திகம். இது பத்மபத்தில் சிதையனாக்கு லட்சமான எனக்கு எவ்வளோ ஆச்சரியம் பண்ணாலும் கோபம் செய்யறாதுன்னு சாய்க்கிறேன். அதனால் இந்த சிஷ்யனுக்கு சந்தேகம் வர ஒரு போது இவனுக்கே அது அர்த்தத்தில் गुरु स्वगुरूणां स्वशिष्येभ्यः स्वगुरूणां ख्यापनं च आकृतं तथा அந்த தோஷம் என்று 32 அபச்சார வர்க்கத்தில் குருவை பிரகாசிப்பியாது ஒளியும் படிக்கப்பட்டது. 32 அபச்சாரங்கள் என்னென்னா தன்னுடைய ஆச்சாரனை தன் சிஷ்யனுக்கு சொல்லாது போகிறது உதாரணம். அப்போது குரு பிரகாசே தீபம் மற்றும் எத்தனை கோபயத்து அப்பிரகாச பிரகாசாபியாம் கிரியேற்ற சம்பிரதாய ஞான வைசித்தியபூர்வமான பகவத் அனுபவ சம்பத்துக்கும் ஆத்மாவுக்கு சத்தானுவர்த்தி ஹேத்துவான சேஷத்துவானுசந்தானம் போடுங்க. அப்போ அது அப்போ அந்த மாதிரி சொல்லியிருந்தோம்னா குரு பிரகாஷே தீமான் மந்திரம் எத்தனை கோபியர் ஆச்சாரம் பிரகாசப்படுத்தணும், மந்திரத்தை மறைக்கணும். அப்பிரகாச பிரகாசங்கால சம்பத்து க்ஷீர ஆயுசு ரெண்டும் போயிடுங்க. சம்பத்துன்னா பகவத் அனுபவ சம்பத்து. ஆயுசுன்னாக்க ஆத்மாவுடைய சத்தானுவர்த்தி, ஆத்மாவுக்கு உத்தர காலத்தில் கண்டினியூஷன் இருக்கு. ஆத்மாவான நிறுத்தி இருக்கிறது, அதுதான் ஆயுசு இருக்குது. இது ரெண்டும் போயிடும். ஆச்சாரியனை பற்றி பிரகாசப்படுத்தாமல் போனோம்னாக்க பகவத் அனுபவம் வராது போயிடும். என்னுடைய ஆத்மாவும் அது சத்தானுவர்த்தி இருக்குமானு சத்தானுவர்த்திக்கு ஹேதுவாக இருக்குமே சேடத்வானுசந்தான பூர்வமான ஸ்வனிஷ்டை இருக்கும் இல்லையோ. ஆயுசுன்னா ஆயுஷுக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடியதான சத்தானுவர்த்தி ஹேத்துவான ஆயுஷ் தான். சத்தானுவர்த்தி ஹேத்துவான ஸ்வனிஷ்டை. அதாவது இது இருக்கிற நிலைமை இருந்தால் ஆத்மாவுக்கு மேலும் சத்தியார் ஆத்மா அழியாது. ஆத்மா பகவத் ஞானம் உள்ளது. அது ஆத்மா சத்துன்னு சொல்றது இல்லை. அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம் இல்லைங்க. ஆத்மா எப்போவுமே இருக்கக்கூடியதான்.
அந்த ஆத்மா நல்ல ஆத்மான்னு சொல்றது இல்லையா, இந்த ஆத்மாவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய தான் அந்த சேஷத்துவ அனுசந்தானம் இல்லையா, அது போய்டும். ஞான வைசித்திய பூர்வகமான சம்பத்துன்னு சொன்னாலே ஞான ஆச்சாரியனால பகவத் அனுபவம் வருதான்னு கேட்டால் ஆச்சாரியனாலே பகவத் அனுபவம் வருது. எப்படி வருதுன்னா ஞான வைசித்தியம் விசதமான ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தின் மூலம் பரமாத்மா அனுபவமே பண்ணுறான். அந்த ஆச்சாரியனை ஸ்மரிக்காமல் இருப்பாங்க. அவன் கொடுத்த ஞானம் போயிடும். ஞானம் போயிடுதுன்னா பகவான் அனுபவிக்கும் குறைஞ்சி போயிடும். அது பகவத் அனுபவம் போயிடும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க நிஷ்டியம் போயிடுதுன்னா ஆத்மாவுடைய சத்தானுபவத்தையும் போகும். அதில் ஞான வைசித்திய பூர்வமான பகவத் அனுபவ சம்பத்து ஆத்மாவுக்கு சத்தானுபவத்தை ஏற்பான சேஷத்துவானுசந்தான நிஷ்டையும் குறையும்படியும் குருவை பிரகாசிப்பியாதிருக்க செய்து அவன் பண்ணின சாஸ்திரிய உபதேசத்துக்கு விருதுன்னு சொல்லுமாய் விப்பலம்பகத்துக்கு போயிடுமாய். இதுக்கு மேலே சொன்னால் எல்லாம் செய்யலாம். நல்ல சதாச்சாரங்கிட்ட போய் முறையோடு கேட்டு சாஸ்திரங்களை சொல்லலாம். சொல்லும்போது ஆச்சாரிய பேரெல்லாம் நல்லா ஒக்க சொல்கிறான். சொல்லிட்டு கடைசியில் தெரியுமா எங்கெங்கேயோ எவனும் சாய்பாபா சொன்னது அது சொன்னது எல்லாம் அந்த ஆச்சாரியால் சொன்னதுன்னு சொல்லணும். ஊரை ஏமாத்துறதுக்காக ஐடிங்க தண்ணி சொல்லணும் கொஞ்சம் தெரியல அப்பார்த்தனை சொல்கிற எத்தனை பேர் இருக்கா. இந்த ஐடிங்க இந்த அப்பார்த்தனை ஐடிங்க வச்சு ஆபத்துக்கள் எத்தனை பேர் வருது. இவன் சொன்னால் நான் ஆச்சாரியன் குரு வாசம் பண்ணிடுறான். அதெல்லாம் ஒன்று விழுந்து சேவிச்சு கைங்கெல்லாம் பண்ணிடுறான். இங்கே உபன்யாசங்கள் பண்ணுற சமயத்துலையும் உபன்யாசம் பண்ணுற காலத்தையும் ஆச்சாரிய பரப்பில் விட சொல்கிறான். முப்பது வரும்போது ஆனால் இந்த ப்ரெசன்டேஷன் சமயத்தில் என்ன பண்ணுறான், ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயங்களை கொடுக்க சமயத்தில் என்ன பண்ணுறான், ஆச்சாரிய சொன்ன அர்த்தத்தெலாம் விட்டு எவ்வளோ கண்ட கழுதை சொன்ன அர்த்தத்தெல்லாம் எடுத்து அப்போ என்ன இருக்குன்னா அப்போ ஏமாத்திரம்னு பேரே தவிர தனியும் சொல்லிட்டு தான் விஷயம் இல்லை. சில பேர் தனியும் சொல்கிறா அதுக்காகவே குறை சொல்கிறாங்க. தனியும் சொல்லிட்டு கடைசியில் என்ன விஷயம் சொல்கிறான்னு பாருங்கள். குருவை பிரகாசிப்பியால் நிறுத்தி செய்த குருவையும் சொல்லிட்டு அவன்ட்டு ஒரு தோஷம் கண்டுபிடிக்கல செய்த அவன் பண்ணின சாஸ்திரிய உபதேசத்துக்கு விருத்துன்னு சொல்லுவாங்க. ஐடியா சாத்திருக்காரு முடிஞ்சா செஞ்சார் பண்ண இல்லைன்னா வேண்டாம் கோயில்தான் சொல்லிட்டான் போதும். அவர் இதுக்கு கூறுபடி தலைகளும் சொல்லிவிட்டார். இந்த தலைலாம் இருந்து பார்த்தா ஒரு 10 வருஷம் ஐடியா காலேஜ் பண்ணிருக்காங்க. ஐடிங்கில் அவர் கொடுத்துருக்கு ஐடிங்கில் சொல்லிட்டா கண்டிப்பாக அவர் சொல்லிட்டா சோனி ஐடிங்கில் சந்தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சொல்லிருக்கிறார் தேசிக சாட்சியாக சொல்லிட்டு கொடு கடுங்காட்டு சென்னாடி வாங்க தேசிய சாட்சி காட்டு அது சொல்லிச்சு ஆத்மா திருவாரத்துக்கு வர தேசிய நாராயணன் அந்த ஒர்க்க சிவான் வைக்கிறாங்க சொல்லுவார். சொல்லிட்டு நியாய சித்தாந்தத்தில் இருந்து மற்றவங்கலாம் தேசியம் வந்து சரணம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படின்னு இது அந்த தேசிய சம்பிரதாயத்தை பிறந்ததாக இருக்கடை அவர் சொன்னால் கூட ஜனங்கள் நம்பதில்லை. எங்கே சுவாமி அவர் தேசிய பக்தியில் அவர் சொல்ல மாட்டேன்னா அவருக்கு பக்தியில் தேசியமே ஆராதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படிலாம் என்னன்னா அவர் இப்பெல்லாம் பதில் அதில் சொல்கிற சமயத்துலேயும் ஆச்சாரிய சொன்ன அர்த்தத்தையும் சொல்லுறது அதுக்கு விருந்தத்தை தேசியத்தை தேசியத்தை தெரிவி சொல்லிட்டு சரணாகதி உபாயம் வந்து சாட்டிக்கு சரணத்து கிடையாது, அவர் உபாயத்து கிடையாது, இது தேசியம் தெரியாமல் அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய சம்பிரதாயத்துக்கு மேலே ஓட்டு வாங்குறதுக்காக தேசியம் தெரிஞ்சு சொல்லுவாங்க. தேசியம் தெரிஞ்சு சேர்க்கல அப்படி தனியில் போயிச்சு போடுறாங்க விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் வேசியாஸ்திரிகள் ஆடாவில் போயிச்சு தவிர அவள் கடைசியில் நம்ம என்ன பண்ணுறா வீட்டுக்கு சொத்தெல்லாம் படிச்சு போடுறா. அவள் பண்ணுற உபச்சாரங்களோ வீட்டில் பத்திரி பண்ணுற உபச்சாரங்களோ அதிகமான பக்தனாக இருக்கணும் ஆச்சாரியன்ற பக்தியை காட்டுறது காட்டணும். இந்த போலியாக இருக்கிற பேர் காட்டுற பக்தி இருக்கும் இல்லையோ நான் கூட அந்த சுவாமிகிட்ட காலம் செய்யப்படுறேன். அவர் ஆச்சாரம் பற்றி ஒன்று சொல்லலை அது உபதேசம் அவர் எவ்வளோ பக்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கேன். அதெல்லாம் இதுக்கான மேலே சொல்ல போகிற அர்த்தம் விபரீதமாக இருக்குன்னா அந்த விபரீத அர்த்தத்தை சமாளிக்கிட்டு அவ்வளோ ஆக்ஷன் தான் அது சரி லோகத்தில் அப்படிலாம் இருக்குது. குருவை பிரகாசிப்பியால் இருக்க செய்து அவன் பண்ணின சாஸ்திரிய உபதேசத்தில் குருதுன்னு சொல்லுமாயில் விப்பர்லம்பகன் என்று பேருமாய். விப்பர்லம்பனா ஏமாத்தணும் அது மட்டும் இல்லை பேர் வந்து அவனுக்கு போடுறேன்னா ஒரு அர்த்தம் வரும். ஜோதிடம் விவகாரிச்ச ராஷ்டிரிய சிகிச்சைகள் வினாசாஸ்திர யோகமே தமாக பிரம்மகாரம் ஜோதிடம் போய் ஆச்சார சம்பந்தம் இல்லை ஜோதிடம் சொல்லுவாங்க. இவனுக்காக தோன்ற பிரகாரம் பேசணும் அவன் பிரம்மஹத்தி பண்ணுறது யாரு என்ன உணவில் கலப்படம் உயிர் கொலைக்கு சமம் போடுறது இல்லையா. அதுபோல சாஸ்திரியமான விஷயங்கள் கலப்படம்னா பிரம்மஹத்தியாக சொல்லுவாங்க. விவகாரங்கள் என்னன்னா ஜோதிஷம் விவகாரம் ராஜநீதி ஸ்தலத்தில் விவகாரம் சொன்னாங்க
நீதி சாஸ்திரங்கள் தர்மம் ஹைகோர்ட்டில் தர்மம் எடுத்து சொல்லிச்சு அவன் மனு சொல்லிருக்காரு யாக்கியம் சொல்லியிருக்காரு அந்த பண்ணிட்டாரு இவனா நியாயத்தை சொல்லி அது கோதுமை பிரபா ஆரம்பிச்சு வந்து பிராயஷ்டத்தின் சிகிச்சை பிராயஷ்டத்தும் கேட்டால் திடீர்னு பெரியவா இருக்கா செத்து ரொம்ப பணம் ப்ரமோஷனில் வழி போட்டு அப்பா அம்மா தோசை விட்டு போச்சு எதுவும் தர்மசாஸ்திரம் கேட்டால் எதுவும் தர்மசாஸ்திரம் எல்லாருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் தர்மசாஸ்திரம் கிடையாது திடீர்னு நம்ம பிராயஷ்டம் வந்து என் மனசு உட்கால எதுவும் பெரியவா யாராக கேட்டு திடீர்னு பிராயஷ்டத்துலாம் செக்கு சொல்லிடுவேன் அதில் சிகிச்சை வைத்தியம் பண்ணிச்சும் துணிச்சலாக இந்த வியாதிக்கு தர்மசாஸ்திரம் சரியாக சொல்லிடுவேன் அது சரியாக இல்லைன்னா ஒரு சம்பிரதாய கவலை சொல்லணும் அப்படின்னு சொன்னால பினா சாஸ்திர யோகம் போகாது தமகம் பிரம்மகாத்துவம் தர்மசாஸ்திரங்களுக்கு பெரியவெல்லாம் ரொம்ப பயந்துவார் ஆனால் பிரம்மகாத்துவம் நினச்சிடுவார் என்பதுபடியே ஆபிஷ்டனுமா ஆபிஷ்டன் இஷ்டன் பற்றி சூப்பர் முடியும் சச்சிஷ்டனுக்கு பிராப்த திசை உபதேசத்தை தவிர்மாறு யுத்தனுக்கு போயிருமாறு சரி முடிஞ்சா இதில் அபாத்திரத்தில் அயோக்கியனுக்கு சாஸ்திரத்தை கொடுக்கூடாதுன்னு அது வந்து சச்சிஷ்டனுக்கு சாஸ்திரம் இதனால் பயந்து போச்சு எவன் நல்லவன் கட்டணும் ஒருத்தருமே உண்டாவது பொண்ணு இருக்க பிரீத்தினால எவன் பொண்ணு என்ன வச்சுக்கணும் எல்லாருக்கும் சந்தேகம் இப்படி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே உண்டாவது சொல்லுது 40-50 வயசு வரைக்கும் இப்போ சில பேர் உண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் என்ன உண்டு கூடாது ஒன்றும் இல்லை ஆனால் நல்ல பையன் தான் கிடையாது யாரும் கொடுத்தாலும் சந்தேகம் வித்தியை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மாதிரி சில வித்தியை சொல்லிச்ச இவங்க கொடுத்தா வித்தியை விற்று ஒன்று 23 வித்தியா 60 அபாத்திரம் கொடுத்தா அவருக்கு வந்து அவர் கீழே சொல்லுவாங்க அதாவது பணத்துக்குலாம் ஆசைப்பட்டு கணிகா அலங்காரம் பார்க்குறது வேஷாஸ்திரிக்கு சொல்லி கொடுத்தேன் நல்லவா கிடைச்சிருச்சு சக்சஷன் கிடைச்சிருச்சு கொடுக்கல லுப்தன்னு பேர் லுப்தன்னு அர்த்தம்னா லோபின்னு சொல்லுவாங்க நம்மளை குடிப்பேட்டி வேலை கூட கொடுக்காம இருக்க மாட்டியா அதுதான் அவர் லுப்தன் என்று பேர் வந்துச்சு அது பேர் மட்டும் இல்லை பகவானுடைய நியமனத்தையும் ஜெகன் சொல்கிற சொத்து இருக்கும் இல்லையா சொத்தை நீ என்ன பண்ணுற இன்னும் செட்டில் பண்ணி வீடு போகிற அதே போல் உங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை இன்னும் கொடுக்காம போகக்கூடாதுன்னு பகவானுடைய நியமனம் ஏன்னா இந்த ஞானம் வந்து மேலே மேலே ஒரு வழக்கு அடையிச்சு அதுக்கு முன்னாடி இன்னொரு வழக்கு ஏற்றி வச்சு நடக்கிறாங்க அந்த மாதிரியா பாத்திரஸ்தம் ஆத்ம ஜானிச்ச பாத்திரஸ்தம் ஆத்ம ஜானிச்ச கிருத்வா குண்டம் சௌச்சு அந்தர்தாய ஸ்வயம் வியாதி ஜெகத் பீஜம் அபீஜம் ஆத்ம ஜானம் தங்கிட்டு இருக்கணும் தத்துவ புருஷார்த்த ஜானம் போய் அதை பாத்திரஸ்தம் கிருத்வா குண்டம் சௌச்சே சரி குண்டம் சரி பாத்திரஸ்தம் ஆத்ம ஜானிச்ச ஆத்ம ஜானம் பாத்திரஸ்தம் கிருத்வா தங்கிட்டு இருக்கிற ஜானத்தை நல்ல பாத்திரத்தில் கொடுத்துட்டு அப்புறம் குண்டம் சௌச்சே குண்டம் சரி அப்புறம் சரீரத்தை விடு அந்தர்தாய ஸ்வயம் வியாதி அந்தர்தாய அந்தர்நிதாய சரீரத்திலே தன் ஹிருதயத்துக்குள்ளேயே வச்சுட்டு காட்டக்கூடாது ஏன்னா இந்த ஞானம் என்பது சாஸ்திரம் வந்து ஜெகத்துக்கெல்லாம் ஞானத்தை ஞானத்துக்கு விதை எது சாஸ்திரம் என்பது ஞானத்துக்கு விதை உங்ககிட்ட இருக்க விதையெல்லாம் வயலில் போட்டு கூட இவங்க கூட்டாலும் கூட இன்னொருத்தது பழத்தை சாப்பிடுவோம் அந்த தான் போச்சு விதையெல்லாம் கொடுத்தாலும் கூட கொண்டு வந்து செடியில் போட்டு விட்டாரு அதெல்லாம் போகக்கூடாது அதில் ஜெகத் பீஜம் அபீஜகித்து என்ன பண்ணுவோம் அபீஜகித்தாக இருக்க முடியாது அதை அது அந்தர்தாய சொல்கிறது அபீஜகித்து சாஸ்திரம் ஒத்துழைப்பு போட்டு நினைக்காமல் போயிட்டானே அந்த மாதிரி போகக்கூடாது சாஸ்திரம் இன்னும் அந்தர்தாய ஸ்வயம் நயாத்தி செல்லுகிறான்னு செல்லக்கூடாதுன்னு ஆத்திரஸ்தம் ஆத்ம ஜானம் கிருத்வா ஞானத்தை பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் பிள்ளைகளாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் சொத்தையெல்லாம் அசலாம் யாரா விஷயமோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போகணும் அதே பாத்திரஸ்தம் ஆத்ம ஜானிச்சு கிருத்வா பண்ண சமைச்சிட்டு நான் அந்தர்தாய ஸ்வயம் யாதி அந்தர்தாய ஸ்வயம் நயாதி நயாத் ஜெகத் பீஜம் அபீஜிகத் ஜெகத்துக்கு பீஜமாக இருக்கிறது பீஜம்னா வேற என்ன எதுக்கு வேற ஞானத்துக்கு விதையாக இருக்கிற சாஸ்திரத்தை அபீஜிகத்து அந்த பீஜம் விதையெல்லாம் அழிக்கிறவனா பேருக்கு யாத் போகாது அப்படின்னு பெருமாள் பண்ணுறீங்க இருக்கிற ஞானத்தை நிறுத்தம் போகிறது என்ற பகவத் யோகத்தையும் கடந்தான் அதில் ஆகையால் விளக்கு பிடிக்கும் அவன் தன்னை ராஜா ஒரு காரியத்துக்கு போக சென்றால் தன் கையில் விளக்கி அதுக்கு பிராப்தரானார் கையிலே கொடுத்து போனா போல சத்பாத்திரமானாருக்கு தான் சொல்லும் போது தனக்கு உபதேசித்த ஆச்சாரியை விற்பனை விளையிட்டு பின்பு தனக்கு உபதிஷ்டமான
அர்த்தங்களையே சொல்லவும். அதனால இப்போ உதாரணம் ராஜா ஒருத்தனை டிவிடி சொல்லி கொடுத்தான், உபச்சாரத்துக்கு வழக்கு பிடி சொல்கிறான். ஏன் ராஜாவுக்கு வழிகாட்டுதான் வழக்கு பிடிக்கலாம் ஒருத்தன். அவனையே என்ன பண்ணுறான், சட்டி இது முக்கியம் இல்லை அந்த காரணத்துக்கு ராஜா சொன்னேன் திடீர்னு வழக்கு கீழே போட்டு அப்படியே சொல்லுவோட இதுவும் ராஜா தான் சொல்லியிருக்கான். வழக்கு பிடிக்க ராஜா தான் சொல்லியிருக்கான். அந்த வழக்கு பிடிக்க சொன்ன ராஜாவே அவர் வேற ஒரு காரியத்துக்காக நீ அதுவும் ராஜா சொல்லிட்டான். ராஜா சொன்னான்னு இருக்கா என்ன பண்ணுறா எடுத்து கீழே போட்டு போகக்கூடாது. ராஜா சொன்னா அப்படியே என்ன பண்ணுவோம், வழக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்காக மந்திரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பிராப்தமான வழக்கு பிடிக்கிறதுக்கு சில பேர் பண்ணி அதுக்கு தகுந்த வாழை கூப்பிட்டு இப்போ அவங்க வழக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து சாஸ்திரோபதேசம் பண்ணி சொன்னார். திடீர்னு பழகுவோம் சரி அவர் கூப்பிட்டா நான் போகிறேன் அப்படியே பண்ண போகணும். அப்போ அவன் போகிறதுக்கு முன்னாடியே சிஷ்யெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு ஒரு 4 பேர் தயார் பண்ணிட்டு போகணும். அது ஞானிகளுக்கு அவ்வளோ இருக்கும். ஆகையால் விளக்கு பிடிக்கும் போது தன்னை ராஜா ஒரு காரியத்துக்கு போக சொன்னால் தன் கையில் விளக்கே தன் கையில் இருக்கிற விளக்கை அதுக்கு பிராப்தரானார் கையிலே கொடுத்து போனா போல சத்பாத்திரமானாருக்கு நல்ல பாத்திரங்களாக இருப்பவளுக்கு தான் சொல்லும்போது அதில் சத்பாத்திரனாருக்கு தான் சொல்லும்போது தனக்கு உபதேசித்த ஆச்சாரியனை உட்பட வெளியிட்டு அந்த உட்பட வெளியிட்டு பின்பு தனக்கு உபதிஷ்டமான அர்த்தங்களையே சொல்லவும். சில காரணங்களாக திவ்யசக்ஷு சொல்லணும். இது காலக்ஷேபம் பண்ணி கிடைச்ச அர்த்தத்தையும் சொல்லணும். 10 வருஷ காலம் ஆச்சாரியன் 95 வருஷத்தை கத்துறான். அப்படி கேட்ட அர்த்தங்கள் நீ சொல்லும்போது ஆச்சாரம் சொல்லலன்னு ரொம்ப தப்பு சொல்லிடுவார். சில சமயம் என்னாவது திடீர்னு பண்ணிட்டுனாராப்ல திவ்ய சக்ஷுனால் சில ஞானங்கள் கிடைக்கிறது இல்லையோ, சில திவ்ய சக்ஷுனால் ஞானம் கிடைக்கிறது அனுகிரகத்தினால் ஞானம் பண்ணுறது. இதெல்லாம் ஸ்டவுண்ட் ஆச்சு. இப்போ காளிதாசன் திடீர்னு படித்தது காளிதாசன் அவனால் குருகுலவாசம் பண்ணி கஷ்டப்பட்டாங்க. முராரி என்ற கவி குருகுலவாசம் பண்ணி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி திடீர்னு அனுகிரகம் பார்த்தார்கள் இல்லையா, அவளே கூட என்ன பண்ணுற ஆச்சாரியனாலாம் கிடைச்சுன்னு சொல்கிறார். காளிதாசன் உடனே தன் ஆச்சாரியனால எனக்கு ஞானம் சொல்கிறதே இல்லை. அதுதான் காளிதாசன் சொல்லுது. அதுதான் சுவாமி யாதவாபி வந்து குருபீர் அனகஜித்தேகி ஆழித்தோதார போகிறோம் அப்படின்னு தன் வந்து யாதவாபதி காவியம் பண்ணிட்டு அவங்க ரகுவம்ச காவியம் பண்ணுற மகாகாவியம் சொல்லிட்டு. ஆனால் தன் ஆச்சாரம் சொல்லாவோ தனக்கு ஒரு ஆச்சாரம் சொல்லி எங்கேயும் உடனே சொல்கிறேன். காலையில் ஞானத்துக்காக கிடைச்சதுன்னு சொல்லுவார். அதுக்கு ஞானம் எப்படி வந்து ஞானம் தெரியும். அவனுக்கு முன்னையும் ஆச்சாரியா இருக்கிறது, பின்னி சிஷ்யன் கிடையாது. சுவாமி தேசிகன் ஆச்சாரியம் வந்து சுவாமி தேசிகன் சிஷ்யா இருக்கும். இதனால் இவனுடைய கவர்மெண்ட் இருக்கு. அதுக்காக தான் யாதவ குருவி அனகச்சித்தைகி ஆழித்தோதார போமான்னு பெரிய மகான்கள்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணுறது ஆச்சாரியான்னு நினைக்கிறார். இந்த மாதிரியாக தனக்கு அந்த திவ்ய சில காரணங்களாலே திவ்ய சக்ஷு ஸ்தோத்திரங்களை பெற்று சஞ்சயம் இருக்கலையா, திவ்ய சக்ஷு கொடுத்தா திவ்ய ஸ்தோத்திரத்தை கொடுத்தா இருந்த இடத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சு தான் இவற்றாலே அறிந்து சொல்லும் வார்த்தையும் அந்த வியாசர் திவ்ய சக்ஷு கொடுத்தா திவ்ய ஸ்தோத்திரம் கொடுத்தார். யுத்தத்தில் விஷயங்கள்லாம் கீதை வரைக்கும் வந்து சொன்னார். சொல்லிட்டு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுன்னா திவ்ய சக்ஷு திவ்ய ஸ்தோத்திரம் எடுத்துட்டேன். இது வியாசர் அனுகிரகம் இல்லை, இந்த அர்த்தங்கள்லாம் அவர் சொல்லவே இல்லை. இந்த கண்ணு எனக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு வியாசர் சம்பந்தமே இல்லைன்னு யாராவது சொல்லலாம். ராசப்பிரசாதாத்து சுத்தவான் அப்படின்னு அந்த மாதிரி திடீர்னு கிடைச்ச அர்த்தங்கள்லாம் கூட ஆச்சாரிய அனுபவத்தில் வரணும்னு சொல்லிச்சு. அதாவது சாதாரண சொல்ல அம்மாவுக்கும் இப்போ திடீர்னு ஒரு பசியாக இருக்குன்னா இவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போய் ஹோட்டல்லேருந்து 10 இட்லி வாங்கி தராங்க. அவரை பற்றி சோதனை பண்ணான். பசிக்கிற சமயத்து 10 இட்லி வாங்கி கொடுத்தாரு. அம்மா என்ன பண்ணுறா, ஒருத்தர் ஒரு வாரிசையெல்லாம் அவங்க ஊரை போட்டு இவளை அரைச்சி தன் கையாலே சுத்தமாக பயிருக்கு பிடிச்சி வாங்க அம்மாவை சோதனை பண்ணுறது. இவன் வாங்கி கொடுத்தாரு இட்லியை, அவன் இட்லியை பண்ணலை, பண்ணி வச்சிருக்கிறத வாங்கி கொடுத்தா. அது சொல்கிற பண்ணி வச்சிருக்கிற இட்லியை வாங்கி கொடுத்தோடனே ஸ்தோத்திரம் பண்ணிச்சே, அதை அரைச்சி இடித்து அதை அரைச்சி போட்டு அதை நெருப்பு பக்கத்துல இருந்து வேக வச்சு கொடுத்தாடா அவர்கிட்ட எவ்வளோ பிரீத்தியாக இருக்கும் நீ அப்படின்னு சொல்கிறா போல. இந்த திடீர் இட்லி வாங்கி கொடுத்தாலும் இந்த திவ்ய சக்ஷு ஸ்தோத்திரங்களாலே ஞானம் பெற்றவங்க இல்லையா. இது இந்த வியாசர் பண்ணால் இந்த இட்லி வாங்கி கொடுத்தால உதாரணம் புரியுதான் சொல்கிறது. திவ்ய சக்ஷு சேவை கொடுத்தாரு, ஞானம் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து அவர் ஒன்றும் இந்த பாத்தை பேரண்டிக்கணும் அந்த வாக்கியத்தை பேரண்டிக்கணும் இந்த பொருளுக்கு அர்த்தம் ஒன்று தொண்டை கீழ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துலையே அந்த சஞ்சயம் வியாசர் ஞானம் கொடுத்தனாலே கத்தன் வியாசர் கொடுத்தாங்க சொல்கிறீங்க. நீ பால்யா குழுத்தில் திருத்தி வழி கொடுத்தாங்க ஆச்சாரியன் அந்த குரலாலேயே ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை எவ்வளோ நீ பற்றி சொல்லணும். அது ரொம்ப அழகான விஷயம். சில காரணங்களாலே திவ்ய சக்ஷு ஸ்தோத்திரங்களை பெற்று சில காரணங்களால் பிராச்சீன சுகுதி விசேஷத்தாலே வந்து திவ்ய சக்ஷு ஸ்தோத்திரங்களை பெற்று தான் இவற்றாலே அறிந்து ஆச்சாரங்கள் இல்லை
திவ்ய சக்ஷு ஆச்சாரம் திவ்ய சக்ஷு கொடுத்தாலும் சரி. அவன் இட்லி வாங்கி கொடுத்தான், அவன் வாங்கி கொடுத்த இட்லி பசி போக்கிது, இட்லி அவன் பண்ணலை. அதான் அவற்றாலே அறிந்து சொல்லும் அவற்றையும் வியாசம் பிரசாத அதேசுவான் ஏற்றது முக்கியமாக பரவும். இந்த ரகசியமான அர்த்தத்தில் வியாசகாரத்தில் பெற்ற கீதையுமே பயன்தாரு. யோகம் யோகேஸ்வராதி கிருஷ்ணாதே சாட்சாத் கதையத்தை சொல்றதும் கிருஷ்ணன், கேட்கறது காது, பார்க்கறது கண்ணு. வியாசர் என்ன சொல்றது இல்லை, அன்னையும் காலையும் கொடுத்தானே வந்து என்கிறபடியே சதாச்சாரிய பிரசாதபடியாக இவ்வர்த்தம் அறிந்தேன். என் கை முழுக்காலே அறிந்து சொல்லுகிறேன் அல்லேன். கை முழுக்குன்னா என் சொந்த பலத்தினால நான் சொல்றேன் இல்லை என்று உண்மையை வெளியிட்டு கொண்டு சொல்லவும் பெரில், வெளியிட்டு கொண்டு சொல்லவும் பெரில் இவங்க சொல்லும் அர்த்தங்கள்லாம் அந்த மாதிரி வந்து சொல்லுகிறேன் அல்லேன் என்று உண்மையை வெளியிட்டு கொண்டு என்னோட சொந்த பலத்தினால் நான் பேசவில்லை, ஆச்சாரியர்களுக்கு நான் கேட்டேன் என்று சொன்னானே. ஆனால் இவன் சொல்லும் அர்த்தங்கள்லாம் சர்வருக்கும் ஆதரணியங்களுமாய் எல்லாருக்கும் கொண்டாடத்தக்கதாய் இவன் கிருத்தஜனாய் இருந்தால் என்று சாத்விகரும் பிரசாதிக்கும்படியாய். சாத்விகா எல்லாரும் இவன் ஆச்சாரத்தை எவ்வளோ கிருத்தஜத்தை இருக்கு பார்த்தியா, ஆச்சாரம் ரொம்ப கிருத்தஜனாக இருக்காங்க. சாத்விகா எல்லாரும் இவரை அனுகிரகம் பண்ணும்படியாய் சத்தியவாதியாய் இருந்தால் என்று உபனிஷத்துக்களும் உபனிஷத்தில் இருந்துச்சு ஒரு சத்தியவான் என்றுதான் சொல்லணும். யோகாமயோக சம்போனோ ஜானாதி சத்தியவாதின்னா ஆச்சாரிய உபனிஷத்தில் சத்தியவாதின்னு கொண்டாடுவான். எப்படின்னா தான் சொன்ன அர்த்தத்தை சத்தியா உண்மைக்கணும் இல்லையா, ஆச்சாரியத்தை கட்டளித்துனா சிரமமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நிரூபித்து காட்டுறதுனால நாங்கள் சொன்ன அர்த்தத்தை நிரூபித்து காமிட்டாங்க. வேற உபனிஷத்தில் கொண்டாடுவோம். இவன் சொல்லும் அர்த்தங்களாக சொல்கிறாங்க. இவன் கிருத்திகனாக இருந்தாலும் சாத்விகம் பிரசாதிக்க முடியாது, சத்தியவாதியாக இருந்தாலும் உபனிஷத்துக்களும் உபனிஷத்தை பரம புருஷனும் உபனிஷத்து உபனிஷத்தை பற்றி பார்த்து பரமாத்மா அவரும் அவரது பரமபுருஷனும் தங்களோட போய் இவனை பிரமாண பூத்திலிருந்து ஆதரிக்கும்படியாம். அந்த உபனிஷத்து பார்த்து பிரதிபா பரமாத்மா அப்புறம் வந்து சாத்விகர்கள் இவ எல்லாரும் தன்னை போல இவரும் பிராமணிக்கன்னு இவரை கொண்டாட முடியாது. இப்படி கிருத்தஜனாய் அவஹிதனான சிஷ்யனை பற்ற நாம் செய்த கிருதி பலித்தது ஆச்சாரியனும் கிருதார்த்தனாக இருக்கும். சிஷ்யனை பேர் அர்த்தம் பார்த்தா தான் பிரார்த்தனால் பயன் பெற்ற வந்து மடக்கிளை கைகூப்பி வழங்கினாலே சொல்ல முடியாது. சிஷ்யன் கிடைச்சாங்க ஆச்சாரம் கிருதார்த்தனாக இருக்கும். இருக்கும் நிச்சயத்தனாக இருக்குன்னா சிஷ்யன் கிடைச்சாரு. நம்ம கீழே இருக்கிற பசங்க சொத்துல கருத்து உள்ள பசங்களாயிடும். இன்னும் பெரியவாள் போகிற வழியிலே போகிற பசங்களாக இருந்துட்டா சரி அதுக்கப்புறம் திருவாரூர் படிச்சா இருக்கா அப்படின்றதா பெற்றவாளுக்கு ஒரு நிம்மதி வந்து முடியாது. இந்த மாதிரி ஆச்சாரம் ஒரு நிம்மதியாக கிருதார்த்தனாக இருக்கும். சாட்சான் முக்தே உபாயான்ய வித்யாபேதான் உபாதிசத்து கச்சதே மோட்சசாஸ்திரக்கு சத்து ஸ்ரேஷ்டதமோ முக்கூர் ஒரு காரணம் முக்கூர் சாஸ்திரம். அப்போது பிரபுத்திகள் வந்து ஒரு சொல்லுவோம் சுவாமியெல்லாம் சாஸ்திரம். அப்புறம் மத்தியானம் சுவாமியோட எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ சாச்சா நாங்கள் சித்தையை கண் மூடலாம் சம்பிரதாய நிர்வாகத்துக்கு மனுஷியாக ஒருத்தர் நமக்கு படி இல்லைன்னு நினச்சி எங்களுக்கு ஆங்கியவாரம் தான் இருக்குது. நீங்கள் என்ன சாஸ்திரம் தான் சொல்கிறேன். ஏன்னா நிச்சயத்தாக இதெல்லாம் வந்து சுவாமி அனுபவிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியே வந்து தனக்கு கீழே இருக்கிறவா நல்ல விஷயங்களை சொல்லி அதுதான் நான் தான் சொல்லி சொல்லலை. அந்த மாதிரியே ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துருக்குன்னா நான் நிச்சயத்தாளாக இருக்கும்னு சுவாமி சாட்சியம் அதுக்காக அதை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது கிருத்தார்த்தனாக இருக்கும் ஆச்சாரியம். அந்த ஆச்சாரியம் தான் யார் அப்படின்ட்டா ஒரு திருடத்துக்கு வழி சுற்றுறவங்க அவனும் ஆச்சாரியம் தானே. திருடத்துக்கு வழி சுற்றவங்க சீட்டாடத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க வேறு அவர் சீட்டாடத்துக்கு வழி கொடுத்தேன் அப்படின்னு கலை பண்ணி கொடுக்குறவங்க அது எல்லாருமே ஆச்சாரியம். அப்போ எந்த ஆச்சாரியத்துக்கிட்ட தான் இவெல்லாம் ஆச்சாரியாது உத்தம ஆச்சாரியர் யார்கிட்ட மோட்சோபாயமான வித்தியை யார் சொல்லிக்கிறாரோ இப்போ நியாய சாஸ்திரம் சொல்கிறவங்க அவரும் ஆச்சாரியம், வியாகரண சாஸ்திரம் அவரும் ஆச்சாரியம் தான், வேதாந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறவங்களும் ஆச்சாரியம் தான். இதில் எந்த ஆச்சாரம் சொல்லுவாங்க இப்போ சன்னியாசம் பண்ணிக்கிறோம் இல்லையா, சன்னியாசம் பண்ணிட்டு அவனுக்கு தர்க்கம் சொல்லி கொடுத்துருக்காரு, வியாகரணம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜன் சின்ன வயசுலேயே சன்னியாசம் அவனுக்கு தர்க்க படம் சொல்லி கொடுத்தா டிடி அவளும் இருப்பாள். அவளும் சேவிக்கா வேண்டாம் அப்படின்டா. வேதாந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்த ஆச்சாரியம் தான் சேவிக்கக்கூடாதுன்னா மற்ற ஆச்சாரியம் எல்லாரும் கிருஷ்ணன் சேவிக்கணும். அதெல்லாம் ஆச்சாரியம் அதாவது சொல்லி கொடுத்தாலும் ஆச்சாரியான்னு இருக்குல்ல அதெல்லாம் சொல்லணும். அந்த மாதிரி கச்சித்தே சாட்சாத் முக்தே உபாயாந்தியா மோட்சத்துக்கு சாட்சாத் உபாயங்கள் பரம்பரையாக உபாயங்கள் இல்லை. தத்துவம் யாருங்களும் பரம்பரையாக உபகாரம். அது மாதிரி சாட்சாத் முக்தே சாட்சாத் வந்து உபாயா அதாவது பக்தி பிரபத்திகளை யார் சொல்லிடும். சாட்சாத் முக்தே சாட்சாத் உபாயான்னு
வித்யாபேதான்னு யா உபாதிச்சுட்டு வித்யாபேதம்னா வித்யா விசேஷம். அதாவது பக்தி பிரபத்தின்னு சொல்லுவோம். பக்தின்னு 32, பிரபத்தின்னு 33. வித்யாபேதான்னு சாட்சாத் முக்தே உபாயான்னு. சாட்சாத்துன்னு எங்கே நினைக்கிறோம்? முக்தேகே சாட்சாத் உபாயம். திருநாம சங்கீர்த்தனோட மோட்சத்துக்கு உபாயம்னு சொல்லுவார். அது பரம்பரையா. அதில் முக்தேகே சாட்சாத் உபாயான் யா சாட்சாத் உபாயான்னு வித்யாபேதான்னு யா உபாதிச்சுட்டு எந்த ஆச்சாரம் சொல்லி கொடுத்தாலும் அவன் தான் மோட்ச சாஸ்திரங்களில், வேதாந்த சாஸ்திரங்களில், பகவத் சாஸ்திரங்களில் ஸ்ரேஷ்டதமோ குரு இது கச்சதே. அவன் தான் குருன்னு சொல்கிறான். சாதாரண குரு இல்லை. ஸ்ரேஷ்டதம, ஸ்ரேஷ்டதர, ஸ்ரேஷ்டதம. அந்த மிக உசந்த ஆச்சாரம் சொல்ல முடியும். அதை மற்ற ஆச்சாரியாலும் அந்த எழுத்து அறிவித்து இறைவனாவான்னு சொல்லுது. அது எதுனா அப்படி நன்றி மறக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுறது. 6வது சொல்லிக் கொடுத்தோம். வேதாந்த சாஸ்திரங்கள் 1வது சொல்லிருக்காரு. அவ்வளோக்குள்ள வித்தியாசம் இருக்குது. இந்த எழுத்து அறிவித்தல் இறைவனா எழுத்தாது இறைவன் என்ன சொல்லி கொடுத்தாங்க. அவங்ககிட்ட அனாதரம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தே தவிர அந்த எழுத்து அறிவித்தோம் வந்து வேதாந்த சாஸ்திரங்கள் ஒன்றா சாட்சான்முக்தே உபாயான்யோ வித்யாபேதா உபாசித்து கச்சிதே மோட்சசாஸ்திரேஷு சது ஸ்ரேஷ்டதமோ ஆச்சாரியவத்யா மோட்சம் ஆமனந்தி ஸ்மரந்தி ச இஹாமுக்திபாதோ சரணம் தேசிகாக விருது. அது ஆச்சாரியவத்யா மோட்சம் ஆமனந்தி. சாஸ்திரங்களில் ஆச்சாரியவான் புருஷோ வேதா அப்படின்றதா சொல்லி ஆச்சாரிய சம்பந்தங்கள் உண்டாகுதான் மோட்சம் உண்டாகும் சொல்லுவோம். ஆமனந்தின்னு சொல்லுவோம். இந்த ஆமனந்தின்னா சொல்லிகள்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஆமனம் வந்து வேதத்தினால சொல்கிறது வந்து ஆமனத்தின்னு சொல்லுவோம். வேதாக ஆமனந்தி, ஆம்னாயின்னு சொல்லுவோம். இந்த ஆமனந்தின்ற ரூட்லேருந்து வருது. அந்த ஆமனந்தின்னு சொன்னால் அது சப்ஜெக்ட் இருந்து வரணும். வேதாக ஆமனத்தி சொன்னாங்க சிங்குலர் போதும் ஆமனத்தி. அதனால் வேதங்களில் ஆச்சாரியவான் புருஷன் வேதா வேதாந்த லாபம் கொடுக்கும். ஆச்சாரியவான் ஆச்சாரியனுள்ள புருஷன் ஜீவன் தான் பரமாத்மாவை அடைய முடியும், அடைய முடியும் அப்படின்னு ஆச்சாரிய பட்டைன்னா ஆச்சாரிய உடத்தா இருக்குன்னா ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுவிட்டே ஆச்சாரியவத்தியா மற்றும் ஆமனந்தி. இது வேதங்கள். ஸ்மரந்திச்ச, ஸ்மரந்தின்னு சொன்னதான் ஸ்மிருதி மகர்ஷியான வச்சு. ஸ்மரந்தின்னு யாரு? மகர்ஷி. வேதாக ஸ்மரந்தின்னு சொல்லுவாங்க. வேதாக ஆமனந்தி, வேதம் ஓதுகின்றது. மகர்ஷிகள் சொல்லுகிறார்கள், ஸ்மரிக்கிறார்கள். அது ஸ்மரந்திச்ச. தேசிகாக இஹாமுத்திரஜி தத்வாதோ சரணம் விருது. அவங்க ஆச்சாரியால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பூர்வாச்சாரியாளுடைய திருவடிகளை நமக்கு இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும் நாதாய நாதமுனையற்ற பரப்பிரஜாப்பி நித்தியம் நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியினார் ஆள வந்து நாதாய நாதமுனைய நமக்குலாம் நாதமுனை வச்சாங்க. எதிய சரணம் இஹா அமுத்திரிச்ச நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம். இந்த லோகத்தையும் நாதமுனை திருவடி தான் எனக்கு உபாயம். அங்கே போனாலும் அதுதான் எனக்கு சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லி ஆச்சாரியோட திருவடியாடு இங்கே அங்கே எல்லாருக்கும் அங்கே போனால் நாதமுள்ள திருவடியெல்லாம் போயிடாதோம். இந்த சரீரங்கள்லாம் போயிட்டு சொல்லிவிட்டா அந்த ஆத்மானது ஏற்கனவே ஆச்சாரம் இருந்தாலும் அங்கே போய் ஆச்சாரியில் இதே ரூபத்தோடு அங்கே அப்ராகத்தோட ரூபத்தோடு இருப்பான்னு தான் ஏற்படும். நாதமுனியும் அதே திருநாமத்தோடையும் இந்த சரீரம் போனால் கூட இதே மாதிரியான ஒரு சரீரத்தை இருந்தாங்க என்ன சேர்ந்து அடுத்து வந்து அந்த சரீரம் எடுத்துக்கலாம். வேணுமான அந்த மாதிரி சரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அது மோட்சத்துக்கு போய் எப்படி இருப்பான்னு கேட்டால் அது சொல்லுது. ஆச்சாரம் மட்டும் பூர்வ குருக்களுக்கு புறாக்கள் நிறைய எடுத்து இந்த பெருமாளுக்கு மார்பிற்கு மழுந்திருந்து போகத்து மருந்து பரிபூர்ண பெருமாள் வந்தார்கள். ஏரி எழிப்பதம்னா அற்புதமான வைகுண்டம். அது ஆச்சாரியமாக இருக்கிற ஏரி எழிப்பதம் எல்லா உயிர்க்கும் ஹிதமுகக்கும் 4 ரூபாய் நாசனை நன்னி திருத்துறைமணிக்கு எம்பெருமானாக போய் அடைந்து கூறு வந்த அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணல. இது என் கைங்கரியம், இது என் கைங்கரியம் பங்கு போட்டுருக்காங்க. கூறு வந்த குருக்கள் தங்கள் அப்படின்னு அந்த ஆச்சாரம் ரொம்ப வரிசையாக இருக்காங்க. கோவில்கள் ஆழ்வார் சந்திர வரிசையாக இருக்காங்கள. அந்த குருக்கள் நிறைவடைந்து அவருடைய மார்பிலிருந்து மழுந்தொன்று அவள் துணிக்கு நான் மார்பிலிருந்து ஒரு மார்க்கத்தில் அந்த போகத்தை வந்து மண்ணி இருக்கிற சுவாமி. அது அங்கே போனால் ஆச்சாரியம் ரெண்டு 3 அடிக்கும் அந்த மாதிரி கையில் கட்டுறோம் கட்டாயம் ஆனால் அப்போ தான் நமக்கு ஆச்சாரியம் தெரியாது போராட்டம். ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரியாக இருந்தால் யார் ஆச்சாரியம் இருக்குது. ஆனால் சபைக்கெல்லாம் இருந்தால் இப்போ தான் ஏற்கனவே சன்னியாசியாக இருந்து ஐடிகள் ஆகிட்டு கருத்து பண்ணாருன்னு தெரியும்.
அவர் ரூபம் எப்படி வேஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சுவாமி சாதிக்கு பார்த்தா ஒரே கடலுக்குன்னு பதம் போட்டார். இவன் இங்கே வாக்கியார்த்தம் பண்ணி அந்த சத்ருகுடைய தலையில் காலை வச்சு மெதிச்சுட்டு அந்த காலில் தண்டச்சிறங்கு போடுறாங்க. அந்த தண்டச்சிறங்கு கூட அங்கே இருக்குங்க. ஒரே கடலுக்கு ஒரு சப்திக்கிற கடவுள் அந்த தண்டைச்சிறங்கு இருக்குது. சுவாமி சாதிக்கிறதுலேயே சிரஸ்ஸு நீக்கம் மயா பதம் அதட்சிணம் லட்சிக்காங்க. சத்ருகுடி தலையில் இடது கால வைக்கிறது. இது சத்ருகுடி அப்படி சத்ருகுடி தலையில் இடது கால வச்சு